பாரம்பரியமா இந்த கோயிலை நடத்திட்டு வந்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் பின்பலமும் இந்த ஆளுக்கு இருக்கிறது. இப்போ வந்து அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ராஜ்யசபால இவர் வந்து ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அப்போ வந்து இவங்களுக்கு எவ்வளவு யோகிதம் இருக்குதுன்னா இதெல்லாம் தான் யோகிதம். கர்நாடகால வந்து காங்கிரஸும் ஆட்சியில இருந்திருக்கு, பிஜேபியும் ஆட்சியில இருக்கு. ஒரு கட்சி தலைவராவது இத பத்தி பேசியிருக்காங்களா இல்ல இதை பத்தி எதிர்த்து பேசியிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆளோட ஆதரவு தேவை. ஓகே, சாமி பேரை சொல்லிட்டு ஊர் உலகத்தை ஏமாத்தி கொண்டு வரும் இவர்கள் எல்லாருமே ஒரு அரக்கர்கள். என்ன வருது, இப்ப நிறைய பெண்களை வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு சப்ளை பண்ணிருக்க மாதிரி ஒரு சைடு வருது. ஒரு சைடு என்ன சொல்றது, நரபலி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு என்ன சொல்றாங்க, அந்த வீரேந்திர ஹெக்டேவோட ஒரு வீட்டு நபர் வந்து தப்பான வழியில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி பெண்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒண்ணும் இல்லை, இந்த வீரேந்திர ஹெக்டே இந்த தர்மஸ்தலா அவங்களே இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கர்நாடகா ஹைகோர்ட்ல போய் யாருமே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு கேக் ஆர்டர் வாங்க. அதே மாதிரி இந்த ஈஷா காரன் பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் யாருமே அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு கேக் ஆர்டர். இவங்க எல்லாம் யோகிய சிகாமணிகளா இருந்தா எதுக்கு இவங்க வந்து கேக் ஆர்டர் எடுக்கணும்? இவங்க தைரியமாவே எதிர்கொள்ள வேண்டியது தானே. யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்கான அனுமதியை நீதிமன்றமே கொடுக்குறாங்களே. நீதிமன்றங்கள் எங்க நீதி வழங்கணுமோ அவங்களே அநீதிக்கு வழி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அநீதி. இவங்க செய்யற செயல் எல்லாமே அநீதி. இதுவரைக்கும் விடை தெரியாத மர்மமா இருந்த கர்நாடகா சௌஜன்யா கேஸ்க்கும் இந்த ஒரு வழக்கின் மூலமா விடை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா மேம்? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காம? சௌஜன்யா கேஸும் வந்துட்டு அப்படியே மூடி மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படி கொடூரமா கொலை பண்ணி அதை வந்து ஒரு மூளை சரியில்லாத ஒரு மனிதன் மேல அந்த கேஸை போட்டு அவர் வந்து ஜெயில போட்டாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் கீதா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆல்ரெடி தமிழகத்துல வந்து ஆன்மீக ஸ்தலமா இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துல நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரீங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் நம்மளுடைய பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு. அதாவது 4000க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போய் அதுல 400க்கும் மேற்பட்ட பெண்கள் பிணமா இருக்கிறதா நிறைய தகவல்கள் வருது. இந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம். என்னோட பார்வை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, எங்கெல்லாம் இது நடக்குதோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல ஈஷா மையத்துல இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஒன்லி ஹைகோர்ட் தான் ஒரு ஜஸ்டிஸ் என்கொயரி பண்ண சொன்னாங்க. பட் அதுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு கேக் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா தர்மஸ்தலான்னு சொல்றது ஒரு பெரிய பழங்கால கோயில்னு சொல்றாங்க. இது எவ்வளவுக்கு பழங்கால கோயில் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு சொல்லும்போது இந்த கோயிலுக்கு தான் இது வந்து ஒரு கெட்ட பேர். கடவுள் பேரை சொல்லிட்டு இந்த பக்கம் இங்க வந்து இந்த ஈஷாக்காரன் சிவன் பேரை சொல்லிட்டு அங்க தர்மஸ்தாலால வந்துட்டு அங்க ஒரு மஞ்சுநாத்தின் பேரை சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு இடம் தான் இப்போ இதெல்லாம் தெரியுது. இது யார் நபர்கள் இதுல யார் இது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சாமியார், தமிழ்நாட்டுல பொறுத்தவரையிலும் ஒரு ஃப்ராட் சாமியார். அங்க வந்துட்டு ஒரு பாரம்பரியமா இந்த கோயிலை நடத்திட்டு வந்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் பின்பலமும் இந்த ஆளுக்கு இருக்கிறது. இப்போ வந்து அவர் வந்து ஆளுங்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ராஜ்யசபால இவர் வந்து ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அப்போ வந்து இவங்களுக்கு எவ்வளவு யோகிதம் இருக்கிறதுனா இதெல்லாம் தான் யோகிதம். இதுதான் இவங்களுக்கெல்லாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ராஜ்யசபா மெம்பர், ஒரு எம்பி ஆகணும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகணும்னா இந்த தகுதியெல்லாம் இருந்தாதான் இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல மனுஷனை போய் இந்த கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறதுனா கிடையாது. இந்த மாதிரி சொசைட்டில தவறான வேலைகள் செய்யும் நபர்கள் தான் இன்னைக்கு நாட்டுல வந்து பெரிய தலைவர்கள், பெரிய மனிதர்கள். இப்ப வந்து ஆல்மோஸ்ட் இப்ப வந்து 100ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 4000 கிட்ட வந்திருக்குது. தட் இஸ் 4000 பெண்கள். அதுவுமே எல்லாரும் சின்ன பெண்கள், தட் இஸ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்லாட்டி காலேஜ் கோயிங் சில்ட்ரன். இதுல வந்து நிறைய அங்க இருந்த காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ்ல, அதுக்கப்புறம்
மணிப்பால் காலேஜ்ல இருந்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வந்த ஒரு பெண்ணும் கூட அங்க இருந்து கொண்டு இருக்காங்க. இப்ப வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், யாருமே பணக்கார வீட்டு பெண்கள் கிடையாது. யாருமே ஒரு அம்பானியோட ஈஷா, அந்த பொண்ணு பேரு ஈஷா, அந்த பொண்ணோ இல்லாட்டி அதானியோட பொண்ணோ இல்லாட்டி எந்த ஒரு பெரிய அரசியல்வாதி பெண்களோ பாதிக்கப்படல. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே நடுத்தர குடும்பங்கள் இருந்துதான். அப்ப வந்து இவங்களுக்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு தைரியமும் இருக்காது. அப்படியே கேட்டாலும் அவர்களையும் அடித்து கொண்டு விடுவார்கள். இப்ப ஒண்ணும் இல்ல, அனன்யான்னு ஒரு பெண், அவங்க அம்மா வந்து ஒரு சிபிஐல ஆபீசரா வேலை செய்யற ஒரு அம்மா ஃப்ரம் கால்கட்டா. அவங்க வந்து கேள்வி கேட்டதுக்கு அந்த அம்மா மண்டையிலேயே அடிச்சு போட்டு, அப்ப அந்த அம்மா வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு மந்த்ஸ்க்கு கோமால இருந்திருக்காங்க. அப்ப வந்து இதெல்லாம் நியாயமான்னு கேட்டேன்னா, எந்த ஒரு ஆளும் அந்த அந்தந்த ஏரியால, ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால வந்து காங்கிரஸும் ஆட்சியில இருந்திருக்கு, பிஜேபியும் ஆட்சியில இருந்திருக்கு. ஒரு கட்சி தலைவராவது இத பத்தி பேசியிருக்காங்களா, இல்ல இதை பத்தி எதிர்த்து பேசியிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆளோட ஆதரவு தேவை. ஓகே, சாமி பேரை சொல்லிட்டு ஊர் உலகத்தை ஏமாத்தி கொண்டு வரும் இவர்கள் எல்லாருமே ஒரு அரக்கர்கள். இவங்க எல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு ஒரு கேடு, மக்களுக்கு ஒரு கேடு. ஆனா இவங்கள பத்தி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் பேசல, பிரசிடென்ட்டும் பேசல, ஹோம் மினிஸ்டரும் பேசல. அந்த சீஃப் மினிஸ்டர் மட்டும் சித்தராமையா இப்ப என்ன பேசியிருக்காரு, எதுனா ஒரு இது வேணா என்கொயரி பண்ணலாம் சொல்லி, அதுவும் ஆஃப்டர் லாங் டைம் 10-15 நாளா இந்த இது நடக்குது. பட் இது வந்து 10-15 நாளா நடக்கல. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸா இது நடந்துட்டு இருக்கு, இந்த அவல நிலை இந்த ஏரியால, தர்மஸ்தலால. இவங்க வந்து யாருன்னா அந்த ஏரியால இருக்கவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டா உடனே அவங்கள வந்து அடிக்கிறதோ இல்லாட்டி கொள்றதோ, இதுதான் அவங்களோட ரெகுலர் இது. அப்ப வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு இது தெரியாமையா இருக்கும். இதுல என்ன வருது, இப்ப நிறைய பெண்களை வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு சப்ளை பண்ணிருக்க மாதிரி ஒரு சைடு வருது. ஒரு சைடு என்ன சொல்றது, நரபலி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு என்ன சொல்றாங்க, அந்த வீரேந்திர ஹெக்டேவோட வீட்டு நபர் வந்து தப்பான வழியில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி பெண்களை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆல் ரூமர்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூமர்ஸ். ஆனா கொலை செய்து யார் வந்து புதைச்சிருக்காங்களோ இல்ல எரிச்சிருக்காங்களோ அந்த நபர் தான் இன்னைக்கு வந்து இந்த கம்ப்ளைண்டே வெளியே கொண்டு வந்திருக்காரு. இந்த உண்மையே வெளியே கொண்டு வந்திருக்கு. பாவம், அதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் பிளஸ் வற்புறுத்தப்பட்ட ஒரு நபர். இப்போ வந்துட்டு அவர் வந்து விரும்பி இதெல்லாம் செஞ்சிருக்கல. இந்த இந்த யார் வந்து விட்னஸ் சொல்றாரோ அவர் விரும்பி செஞ்ச ஒரு செயல் கிடையாது. இது வந்து வற்புறுத்தி மிரட்டலால் அவர் செய்யப்பட்டார். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பாராட்டணும்னா, அட்லீஸ்ட் இப்ப என்னால அந்த ஆள் வந்து தைரியமா ஒரு மனசாட்சிக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, அதை நம்ம பாராட்டணும். பிளஸ் அவங்க வீட்டு நபருமே இதுல எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இந்த நீதிமன்றங்கள் யாருன்னா ஒருத்தர் சுவமோட்டோவா வந்து இந்த கேஸ் எடுத்திருக்காங்க கிடையாது. நீதிமன்றங்களும் இந்த கேஸ வந்து யாருமே அவருடைய உயிருக்கே பாதுகாப்பு கண்டிப்பாங்க. யாருமே உயிர், இப்ப நீங்களும் நானும் பேசினாலே இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஆக்டிவிஸ்ட் எவ்வளவு பேர் இப்ப ஊழலை பத்தி பேசுறோம், எவ்வளவு பேர் மணல் கொள்ளையை பத்தி பேசுறாங்க, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, எவ்வளவு ஊடகங்கள் அதை பத்தி எடுத்து அது ஒரு கேஸா எடுத்து நடத்திருக்கோம் கிடையாது. அந்த 10 நாளுக்கு நம்ம எல்லாரும் பேசுறோம். இப்ப வந்து ஒண்ணுமில்ல, அஜித் அந்த போலீஸால் சாவடிக்கப்பட்ட பையனோ இல்லாட்டி அந்த திருப்பூர்ல அந்த தற்கொலை பண்ண பெண்ணோ, அவங்கள பத்தி அந்த 10 நாள் எல்லா ஊடகங்கள் பேசணும், பரபரப்பா பேசணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நீதி வழங்கப்படுகிறதா இல்லாட்டி நீதி வழங்கப்பட்டதா இல்லாட்டி அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னா யாரும் அதை பத்தி பேசுறது. எவ்வளவு ஊடகங்கள் நம்ம போய் இந்த மாதிரி ஒரு கேஸை எடுத்து நம்ம எல்லாம் ஒரு அசோசியேஷன் பண்ணி அதுக்காக நம்ம பாடுபடுறோம்னு யாருமே கிடையாது. எல்லாருமே சுயநலம். என்னன்னா நம்மளுக்கு அந்த 10 நாள் இந்த இது ஓடும், இந்த வீடியோ ஓடும். ஓகே, அதுக்கப்புறம் அதை பத்தி என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியும். மறுபடியும் அது இன்னைக்குன்னா ஒரு என்ன பிரச்சனை வருமோ அதை பத்தி பேசுறோம். அப்ப வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு அதுல ஒரு என்ன சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நம்ம பாமர மக்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளால பேச முடியும், அதுமே ஒரு சிலர் தான் பேச முடியும். இல்லாட்டி அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒண்ணும் இல்லை, இந்த வீரேந்திர ஹெக்டே இந்த தர்மஸ்தலா அவங்களே இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கர்நாடகா ஹைகோர்ட்ல போய் யாருமே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேக் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈஷா காரன் பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் யாருமே அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு கேக் ஆர்டர். இவங்க எல்லாம் யோகிய சிகாமணிகளா இருந்தா எதுக்கு இவங்க வந்து கேக் ஆர்டர் எடுக்கணும்? இவங்க தைரியமாவே எதிர்கொள்ள வேண்டியது தானே. நாங்க தவறு செய்யல பண்ணு,
எதுக்கு போய் கேக் ஆர்டர் எடுக்கிற? ஏன் உங்களை பத்தி யாரும் பேசக்கூடாது? நீங்க வந்து செய்யறது என்ன பெரிய யோகிய வேலை பண்ணீங்களா? இல்ல அயோக்கியத்தனம் பண்ணும்போது மக்கள் பேசியே தீருவாங்க. எல்லா மக்கள் பேசாட்டீங்கன்னா ஒரு சிலர் கண்டிப்பா பேசியே தீருவாங்க. அப்ப வந்து நீங்க ஏன் பயத்தால தான் நீங்க போய் இந்த கேக் ஆர்டர்? நீதிமன்றங்களுக்கே இது தெரியாது. அவங்க தானே அனுமதி கொடுக்குறாங்க. யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்கான அனுமதியை நீதிமன்றமே கொடுக்குறாங்களே. நீதிமன்றங்கள் எங்க நீதி வழங்கணுமோ அவங்களே அநீதிக்கு வழி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அநீதி. இவங்க செய்யறது செயல் எல்லாமே அநீதி. அப்ப வந்து இன்னைக்கு வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இல்லாட்டி பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இல்லாட்டி நீதி நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பணத்துக்கும் பண பலத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கு தான் இன்னைக்கு நீதி வழங்கப்படுகிறது தவிர்த்து நீதிக்கு நியாயத்துக்கு நீதி வழங்கப்படல. இதுதான் உண்மை. இதை நான் பேசுறேன்னா உடனே என்ன சொல்றாங்க, இந்த அம்மா வந்து நீதிமன்றங்களை எப்ப பார்த்தா அவதூறா பேச. அவதூறு கிடையாது. there is no law which says அவங்க செய்யற தவறு எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த லாவும் கிடையாது. இப்ப நீதி அரசர்கள் எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆன அப்புறம் இந்த நீதிமன்றங்களில் என்ன அநீதி நடக்குதுன்னு சொல்லி பேசுறாங்களே, அப்ப அவங்க பேசும்போது அது கரெக்ட், மக்கள் பேசினா அது தப்பா கிடையாது. எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு எல்லா மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது. இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய அசிங்கமான ஒரு இது வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு 2 கட்சியும் ஆளும் கட்சியா இருந்திருக்கு, காங்கிரஸ் அவர் பிஜேபி. இவன் யோகியமானவனா அவன் யோகியமானவனா, அவன் அயோக்கியனா இவன் எல்லாருமே அயோக்கியர்கள் தான். அப்ப வந்து எவ்வளவு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டுல இருக்கிறது. இப்போ வந்து வேர்ல்டு கண்ட்ரிஸ் நம்மள பார்க்கும்போது இந்தியாவோட கேவல இடத்துல நிக்குது. அப்ப வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுறாரு, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு பேசுறாரு. ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அப்ப இந்த பத்தி, இந்த அவலத்தை பத்தி பேசல. ஹோம் மினிஸ்ட்ரி பேசியிருக்கா, பேசல. எல்லாருமே வாயை மூடிட்டு மௌனம் சாதிக்கிறாங்க. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே நடுத்தரம் குடும்பத்தோட மக்கள். அப்ப வந்து இதுல யார் நிறைய பேசுறாங்கன்னா ஆக்டிவிஸ்ட். யாரெல்லாம் இத பத்தி நிஜமாவே மனசார ஃபீல் பண்றாங்களோ, இதை வந்து எதிர்த்து கேட்கணும், கேள்வி கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வெகு கம்மியானவங்க. அவங்களையும் என்ன பண்றாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டு நம்மள பேசாதபடி செய்யறாங்க. இதுக்கெல்லாம் பயப்பட்டு எல்லா மக்களும் பயந்துக்க மாட்டாங்க இந்த எஃப்ஐஆர் ஆல. இவனுங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த நீதிமன்றங்கள் இவங்களை வந்துட்டு கடுமையா தண்டிக்கணும். இத கடுமையா தண்டிக்காட்டி மற்றவங்களும் கேட்பாங்க. இப்ப வந்துட்டு நான் நிஜமாவே நினைச்சிருக்கேன் ஒரு கேஸ் போடணும்ட்டு. இந்த சாமியார் கூடங்கள், இந்த சாமியார் பேரை சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம். இங்கெல்லாம் அவ்வளவு நடக்குது. அப்போ வந்து இத பத்தி யாருன்னா தட்டி கேட்கணும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே பயம். நம்மள என்ன செய்திருவார்கள், நம்ம கேள்வி கேட்டா நம்மள கொன்னுடுவாங்க, இல்லாட்டி நம்ம குழந்தை குட்டியை கொன்னுடுவாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு இருக்க பிசினஸ ஏதோ ஒரு கைய வைப்பாங்க. இப்ப நாங்களே பர்சனலா பாக்குறோம். இப்ப நானுமே இந்த லாஸ்ட் 15-20 டேஸ்ல நிர்மலா சீதாராமனை பத்தி தவறா பேசிட்டானமா, அதுக்காக அந்த அம்மா வந்து ஒரு பொய் கேஸ போட்டு என்ன வந்து போலீஸ் உடையில் வந்த ஒரு சில நபர்கள், அவங்க வந்து போலீஸா இல்லாட்டி ஆபீசர்ஸா இல்லாட்டி ரவுடிஸான்னு தெரியல. அப்ப வந்து எவ்வளவு ஒரு டாக்ஸ் அராஜகம் நடக்குது. என்ன ஒரு அரசியல்வாதியை பத்தி நம்ம தப்பா பேசிட்டா உடனே நம்மள வந்து இவங்க வந்து ஒரு பொய் கேஸ போட்டு நம்மள மிரட்டுறாங்க. இந்த மிரட்டல் பூச்சிருக்கோம் எல்லாருமே பயந்து. ஏன்னா வாழ்க்கை ஒண்ணுதான், ஒரே ஒரு உயிர். நம்ம 60 வருஷம் உயிரோடு இருப்போமா, 40 வருஷம் உயிரோடு இருப்போமா, 100 வருஷம் உயிரோடு இருப்போமா தெரியாது. அது வந்து நம்ம மனசாட்சிக்கு நம்ம பயம் இல்லாம நம்ம வாழ்வதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நல்லது. தவறு நம்ம சுத்திலும் தவறு நடக்கும்போது நம்ம இப்ப நான் போகிறேன் சாமி என்ன சொல்லுன்னா, தவறு நடக்கும்போது தட்டி கேளுன்னு தான் சொல்லுது. சொல்லுமா. இதுவரைக்கும் விடை தெரியாத மர்மமா இருந்த கர்நாடகா சௌஜன்யா கேஸ்க்கும் இந்த ஒரு வழக்கின் மூலமா விடை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா மேம்? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா மேம்? ஆமாம்மா, சௌஜன்யா கேஸ் வந்து நான் அதை பத்தி ஆல்மோஸ்ட் ஒரு 6 months முன்னாலே நான் பேசியிருக்கேன் என்னோட டிவில. எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு எழுதுனாங்க. ஏன்னா நான் வந்து ஈஷா பத்தி பேசும்போது அந்த பெண்மணி எனக்கு மெசேஜ் போட்டு சொன்னாங்க, மேடம் நீங்க வந்து சௌஜன்யா பத்தி பேசுங்க. இந்த சௌஜன்யா கேஸும் வந்துட்டு அப்படியே மூடி மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படி கொடூரமா கொலை பண்ணி அதை வந்து ஒரு மூளை சரியில்லாத ஒரு மனிதன் மேல அந்த கேஸ போட்டு அவர் வந்து ஜெயில போட்டாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதை பத்தி பேசினாங்களோ ஒரு சிலரை கொண்டு கடை போட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் இதுல இருந்து ஒரு சில கேஸ் தான் பேரோட வெளியே வந்திருக்குது. இப்போ 4000 பேர்ல 4000 பேர் இன்னும் பேர் வரல, 4000 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் வரலன்னா எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு பயம், நம்மள வந்து எதெல்லாம் பண்ணிடுவாங்க. இதுல வந்து அனன்யா வந்து அவங்க அம்மா வந்து சிபிஐல அனன்யாவோட அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. என் பெண்ணோட அந்த சடலத்தோட அந்த ரிமைன்ஸ் இது போன்ஸ் எது இருந்தாலும் நான் வந்து அந்த பொண்ணுக்கு இந்த இது என்ன சொல்றது கருமாதி ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. பட் மிச்ச 4000 பேருக்கு வந்திருக்காங்களா? வரல. ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நடுத்தர குடும்பமோ இல்லாட்டி கீழ் நடுத்தர குடும்பத்திலே சார்ந்தவங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த வசதியான இந்த அரசியல்வாதிகளோட மோத முடியுமானா மோத முடியாது. அப்ப இதை யார் முன்னு வந்து செய்யணும்னா நீதிமன்றங்கள் செய்யணும், இல்லாட்டி இந்த அரசியல் எந்த ஆளுங்கட்சி இருக்குதோ அவங்க செய்யணும். ஆனா அவங்களே இதுல வந்து இன்வால்வ் ஆகும்போது என்ன நீதி நியாயம் வழங்கப்படும்? நீதி நியாயமே வராது. இது வெளியவே இது அப்படியே இந்த 10 நாள் 15 நாள் நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் முடியும். ஏன்னா சௌஜன்யா கேஸே அந்த காலத்துல எவ்வளவு ஆக்டிவிஸ்ட் எல்லாம் எல்லாரும் போராடினாங்க. பட் என்ன நியாயம் நீதி கிடைச்சது? ஒன்னும் கிடைக்கல. அந்த ஒரு அப்பாவியை தூக்கி ஜெயில போட்டாங்க, அதோட கேஸ் க்ளோஸ்ன்னு சொல்லி போய் இது போட்டு மூடிட்டாங்க. அப்ப இந்த நீதிமன்றங்களுக்கு தெரியறது இல்லையா இவங்க பண்றது அவதூறு, இவங்க பண்றது அநீதி அநியாயம், அநீதிக்கு இவங்க வந்து உடந்தையா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது? தெரியும். ஆனா இந்த நீதி கண்டிப்பா வெளியே வராது. இந்த 4-10 நாள் நம்ம எல்லாரும் பேசுவோம், அதோட கதை முடிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். இந்த வழக்குல என்னென்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு, இதற்கும் எல்லா வழக்குகளை போல இந்த வழக்கும் கடந்து போகப்படுதா இல்ல இதற்கு ஒன்றும் இருக்காது மேம், ஒண்ணுமே இருக்காது. மறுபடியும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு புதுசா கதை வரும், வேற ஒரு ரேப் வரும், அதை பத்தி நம்ம எல்லாரும் பேசுவோம். இதை பத்தி அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த ஆள் அந்த வீரேந்திர ஹெக்டே வந்து ஒரு பவர்ஃபுல் ஆள் அந்த ஏரியால. மொத்த இடமும் எல்லாமே அவனோட இதுல இருக்குது. அவங்க கிட்ட எவ்வளவு 2 லட்சமோ 3 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது. அப்போ வந்து இந்த நீதிமன்றங்களோ இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகளும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தவிர்த்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளவு பேர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு எவ்வளவு பேர் வக்கீல வைக்க முடியும்? இன்னைக்கு வக்கீல்கள் கேட்கும் ஃபீஸ் வந்து எவ்வளவு பாமர மக்களுக்கு கொடுக்க முடியும்? யாரோ ஒரு 2 வக்கீல் வந்துட்டு ஒரு வக்கீல் ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்து இல்ல நீதி நியாயத்துக்காகவே நான் போராடுவேன் சொல்லி வருது நபர்கள் 1-2 தான். அப்ப வந்து அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க படுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த நிலையில இருக்கேன். நான் வந்துட்டு எவ்வளவு கேஸ் இந்த கரப்ஷன் கேசஸ் எடுத்து நடத்தும் போது அதால எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இதை வந்துட்டு யார்கிட்டயும் நம்ம போய் சொல்ல முடியாது. அந்த கடவுள்னு ஒண்ணு இருந்தால் அந்த மேல ஒரு ஃபோர்ஸ் நம்ம நம்புறது கடவுள் இல்லாட்டி நேச்சர், இவங்க எல்லாத்தையும் அழிக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இந்த அயோக்கியர்கள், இந்த மாதிரி அயோக்கியர்கள், இந்த வீரேந்திர ஹெக்டே மாதிரி அயோக்கியர்கள், இந்த ஈஷா மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் யார் அழிக்கணும்னா அந்த வந்து நேச்சர் தான் அழிக்கணும். அந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாட்டையே உலுக்கிய இந்த வழக்குல அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன? இந்த வழக்கும் மற்ற வழக்குகளை போல கடந்து போயிருமா இல்ல இதற்காவது நீதி நிலைநாட்டப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். இவ்வளவு நேரம் நேர்காணல இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.